வருவீங்க? போனதெல்லாம் போட்டோம், ஒழுங்கா வீட்டை பார்க்க வாங்க. இல்ல, நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் கேட்டேன். என்ன சொல்ற? இல்ல, எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டேன். சரி சரி, சீக்கிரம் வாங்க. சொல்றல வாரே. அதான் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேனே. நடந்தது நடந்து போச்சு. நான் உங்க ஆதரவாவே வந்திருக்கேன். சரி. என்ன சரின்னு மட்டும் சொல்றீங்க? என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா? தோணும் போது வாரே. என்னங்க? எப்போ? சொல்றல, தோணும் போது வாரே. அதான் எப்ப வருவீங்க? என்ன ரொம்ப பேச வைக்காத, வாரே. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? இப்ப மாதிரி வரலல்ல. எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது, வாரே. ஓய்வு தானே, இங்க வந்து எடுக்க வேண்டியதானே. இப்ப என்ன இங்க வாங்கல? இல்ல, அங்க வந்தா ஓய்வு கிடைக்காது. நான் இங்கே இருக்கேன். ஏங்க, நான் பழைய ஆதரவா தாங்க இருக்கேன். நிஜமா தான் சொல்றேன். நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நீங்க வந்தா மட்டும் போதும். எனக்கு உங்க கூட இருக்கணும் போல இருக்குது. உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ்ங்க. சரி, போனை வை. நான் தான் சொன்னேன், அவன் அன்னக்கிளி வளப்புனே. சரியா இருக்கு பாத்தியா? கூட்டா ஓய்வு தேவையா? ஓய்வு இல்ல, அவ கூட அவனுக்கு இருக்கணும். இங்க பாரு, அவனை எப்படியாவது இங்க வரச்சரே. எனக்கு பைத்தியமே பிடிக்கல. நான் அவனை பைத்தியம் பிடிக்க வைக்கலாம்னு பார்த்தா அவன் பேசுறது எல்லாமே இப்ப எனக்கு பைத்தியம் பிடிக்கல. முன்னாடி எனக்கு ஏதாவது ஒண்ணுனா, தங்கமே வைரமே உனக்கு என்னமா பண்ணுது அப்படின்னு கால்ல விழுவான். இப்போ அவனுக்கு ஓய்வு தேவையா? அசால்ட்டா சொல்ற மம்மி, ஓய்வு தேவை. போனை வை, பேர பேசுறேன். இங்க பாரு, பழையபடி அவன் உன் மேல பைத்தியமா இருக்கணும். முன்னாடியாவது அவனுக்கும் உனக்கும் கல்யாண சர்டிபிகேட் இல்ல, இப்ப சர்டிபிகேட் இருக்குது. இப்ப அவனை உன் கைக்குள்ள வச்சுக்க, நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். பழையபடி அவன் உன் மேல பைத்தியமா இருக்கணும். இப்ப என்ன மம்மி பண்ண? எனக்கு பைத்தியமே பிடிக்கல. அவன் இப்படி பேசாம இருக்கும்போது கூட எனக்கு பைத்தியம் பிடிக்கல. அவன் இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப பைத்தியம் பிடிக்குது. ஓய்வு தேவைன்னு சொல்றான். மம்மி, இன்னும் 1 மணி நேரம் கூட அவன் கூட இருக்க கூடாது. அவன் எப்பவும் போல என் காலடியில கிடக்கணும். வருவான் பாரு, நான் சொன்ன மாதிரி செய்ய. கண்டிப்பா வருவான். வரணும், அவன் வரணும், அவன் வரணும். அவன் வரதுல சரிதா, பழைய ஆதரவா நடந்துக்க. எப்படி நடந்துக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். ஓய்வு தேவையா? ஓய்வு தேவை. போன வை. ஓய்வு தேவை. சரி, மூடி அவுட் ஆக்கிக்கிட்டு. இங்கெல்லாம் வீடுல சூப்பரா இருக்குல்ல? ஆமா. எவ்வளவு அழகா பராமரிக்கிறாங்க பாத்தீங்களா? காலையில எந்திரிச்சா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. எங்க பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு அழகழகா வண்ண வண்ண பூக்களை வச்சு எவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்காங்க. மனசுக்கும் இதயத்துக்கும் இதமா இருக்கும்ல, அதான். ஆமா. உன் சாரி கூட அப்படிதான் இருக்கு. புனதர, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட நிறைய பேச நினைச்சேன். என்ன? இத்தனை வருஷம் ஒன்னா இருந்து எதுவுமே நம்ம ரெண்டு பேசினதே இல்ல. ஆமா. ஒரே வீட்டுல இருந்திருக்கோம், ஆனா நம்ம அதிகமா பாத்துக்கிட்டது கூட கிடையாது இல்ல. ஆமா. பேசணும் கூட நினைச்சு கூட பாக்கல. பேசினதை விட நம்ம ரெண்டு அதிகமா சண்டை போட்டுருக்கோம்ல. ஆமா. உனக்கு சண்டை போடும் போதெல்லாம் ஏதாவது ஃபீல் வருமா? தெரியல, எனக்கு உங்களை பார்த்தா கோவம் வரும். எனக்கும் அப்படிதான். உன்கிட்ட சண்டை போட்டா எனக்கு ரொம்ப கோவமா இருக்கும். எனக்கும் அப்படிதான். உங்களை பார்த்தாலே கோவம் பத்திக்கிட்டு வரும். போதும். நிஜமாதான். போதும். நிஜமாதான் சொல்றேன். எனக்கு என்னமோ தெரியல, உங்களை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு தான் கோவம் வரும். நிஜமாதான். எதுக்கு நீங்க இந்த வீட்டுக்குள்ள வாரீங்க? எதுக்கு இவர்ல அங்க இருக்காரு அப்படின்னு கோவமா வரும். சரி, இருவாரு. சரி, இந்த வீட்டுல அது என்ன பார்த்து நீ பொறாமப்பட்டிருக்கியா? அதானே, உண்மையை போட்டு வைக்கல, ஒன்னும் அடிச்சுக்க முடியாத. என்ன பொறாமப்பட்டிருக்க? நம்ம வீட்டுல எல்லாரும் எங்கனாலும் கூட்டிட்டு போவீங்க, கோயிலுக்கு, அப்புறம் பிக்னிக்கு. எல்லாரும் போகும்போது குடும்பமா எல்லாரும் ஒண்ணா போவீங்க. நான் கொஞ்சம் வீம்புல எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன். ஆனா
பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு மூல காரணமா நீங்க தான் இருப்பீங்க. பாட்டுக்கு இருந்துட்டு போறா, நம்ம போலாம் வாங்க அப்படின்னு என்ன தாங்க வரவங்களையும் தாங்க விடாம கூட்டிட்டு போயிருவீங்க. ஐயோ சாரி சர்மா. அப்பெல்லாம் எனக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். கோவம் வராம பொறாம வருது. அப்படி இல்ல, ஒரு குடும்பத்தையே உங்க கண்ட்ரோல்ல வச்சு அவங்கள பாதுகாப்பா வழி நடத்தி கூட்டு போவீங்க. அப்படியே கோழித்தார் குஞ்சுகளை அடக்காக்குற மாதிரி உங்க செட்டுக்குள்ள வச்சு ஒவ்வொருத்தரையா பாதுகாப்பீங்க. அந்த வீட்டுல எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். அது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். உங்க ஆளுமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆண் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பீங்க. நீங்க தான் தலையெடுத்து அந்த வீட்டை எல்லாத்தையும் வழி நடத்தி கூட்டிட்டு போவீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தா கொஞ்சம் பொறாம வரதான் செய்யும். ஓ சரி, உங்களுக்கு என்கிட்ட பிடிச்சது பிடிக்காதது பொறாமப்பட்டது? உண்மை சொல்லுவேன் பரவாயில்லையா? நீங்க உண்மை மட்டும் தான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியுமே. உன் மேல கோவம் மட்டும் தான் எனக்கு வந்தது. ஓ, அப்ப பொறாம வந்திருக்கு, நிறைய வாட்டி வந்திருக்கு. நிஜமாவா? பொண்ணு தலைக்கு பொறாமையா? வந்திருக்கு, நிறைய வாட்டி வந்திருக்கு. ஆனா வெளியில காட்டிக்க மாட்டேன். ஆனா நீங்க நேரம் அதை படி வாங்கிட்டு போயிருக்க. உன் மேல உள்ள பொறாமையில அதை அப்படி படி தீர்த்துட்டு போயிருக்க. என்ன சொல்றீங்க? துணிச்சலா எல்லாரும் எடுத்து சண்டை போடுவேன். அது உன் தைரியம். பரவாயில்ல, யார் என்ன சுத்தி என்ன நினைச்சாலும் சரி, நான் நினைக்கிற காரியத்தை நான் செஞ்சு முடிப்பேன். என் மனசுக்கு சரின்னு பட்டதை நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் உன்கிட்ட இருக்கும். அது பெரும்பாலும் முட்டாள்தனமா தான் இருக்கும், நீ பண்ற தப்பா தான் இருக்கும். ஆனா அங்க உன் தைரியம் தெரியும், உன் துணிச்சல் தெரியும். கள்ளங்கப்படம் இல்லாத அந்த துணிச்சல், அந்த நேர்மை தெரியும். கெட்டவா மாதிரி கட்டிக்குவேன், அது பிடிக்கும். மொத்தத்துல நீயா இருப்ப, அது எனக்கு கொஞ்சம் பொறாமை கொடுக்கும். சில நேரம் நான் கூட எடுத்து தந்த மாதிரி மாறுவேன், ஆனா நீ மாறவே மாட்டேன். அப்புறம் ரொம்ப கிரிமினலா யோசித்து சில காரியங்களை பண்ணுவிய, அது பயங்கரமா பிடிக்கும். பையவுள்ளைக்கு எங்கிருந்துடா இவ்வளவு மூளை வேலை செய்யுதுன்னு யோசிச்சிருக்கேன். ஏன் விக்கி கூட சொல்லலாம், இவ எப்படி இப்படிலாம் யோசிக்கிறான்னு. போலீஸ் ட்ரைனிங்ல கூட நமக்கு இவ்வளவு சொல்லி கொடுக்கல, இவ எப்படின்னா யோசிக்கிறான்னு விக்கி கூட என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கான். அப்போ எனக்கு உன் மேல பொறாம வரும். அதே பொறாம வரணும் தெரியல, அதுக்கு அது என் உள் தேடல் கூட இருக்கலாம். என் உள் மனசுக்கு அப்படி ஒரு கேரக்டர் பிடிச்சிருந்திருக்கலாம். நமக்கு ஒண்ணு கிடைக்காதப்போ அது கிடைக்கிறவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கும்ல, அப்படி கூட இருக்கலாம். நம்ம கிட்ட இல்லாதது இன்னொருத்தங்கிட்ட இருக்கும்போது வருமா சின்ன ஒரு பொறாம, அப்படி கூட இருந்திருக்கலாம். ஒரு வாட்டி கிஷோர் முன்னாடியே உன்னை அடிக்கிறதுக்கு கை ஓங்கினே. அதெல்லாம் நான் தனியா டூட்டில இருக்கும்போது யோசித்து பார்ப்பேன், நாம ஏன் அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு வன்மத்தை காட்டுறோம்னு நினைப்பேன். அந்த பொண்ணு ஒண்ணு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணலையே. இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் பண்ற தப்பு தானே அவளும் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லா சராசரி மனுஷங்களும் பண்ற தப்பு தானே அவளும் பண்றா. ஆனா அந்த பொண்ணுகிட்ட மட்டும் நாம ஏன் இவ்வளவு வன்மத்தோட நடந்துக்கலானே டூட்டில இருக்கும்போது யோசிப்பேன். அப்போ உண்மையில எனக்கு பாசம் வரும், தப்பு பண்ணிட்டோங்கிற குற்றவுணர்ச்சி வரும், அழுக வரும். ஆனா திரும்ப உன்னை பார்க்கும்போது அதே கோவம் வரும். சாரி தேமொழி, நிறைய வாட்டி தகாத வார்த்தையெல்லாம் சொல்லி உன்னை காயப்படுத்திருக்கல. அந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் மன்னிப்பேன். மத்தவங்க செய்யறதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல, ஆனா நீ எது பண்ணாலும் அதை நான் பெருசுப்படுத்திட்டேன்ல. கிஷோர் உன்னோட பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணுவான், அதை நான் சாதாரண எடுத்துக்கிடுவேன். அதே தப்பு நீ பண்ணும்போது அதை நான் பெருசா எடுத்திருக்கேன். அதை நான் நினைக்கும் போது குற்ற உணர்ச்சியா இருக்குது. அது நீங்க மட்டும் இல்ல, இங்க நிறைய பேர் அப்படிதான். நமக்கு பிடிச்சவங்க எந்த தப்பு பண்ணாலும் அதுல ஒரு நியாயத்தை கண்டுபிடிச்சு அவங்கள குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிருவான். அவங்க செஞ்ச தப்புலயும் ஏதாவது ஒரு நியாயம் இருந்தாதானே தேடி கண்டுபிடிச்சு அவங்க எப்படி காப்பாத்தலாம்னு பாப்போம். அதே அவங்களுக்கு ஒருத்தவங்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க செஞ்ச நன்மையில கூட என்ன தீமை இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அவங்கள குற்றவாளி ஆக்குறதுல ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. இது எல்லா சராசரி மனுஷங்களும் பண்ணக்கூடியதுதான். இது ஒரு பெரிய தப்பே கிடையாது. பிடிச்சவங்கள குற்றவாளி இல்லைன்னு நிரூபிப்போம், பிடிக்காதவங்கள குற்றவாளி நிரூபிப்போம். இதுதான். இது குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சின்ன சுவாபம் தான். அது அவங்க பிடிச்சவங்களுக்காக அவங்க செய்யற ஒரு நல்ல காரியம். அவங்கள பிடிச்சவங்கள அவங்க எந்த இடத்தையும் விட்டு கொடுக்கலன்னு அர்த்தம். தப்பே பண்ணாலும் அவங்கள பிடிச்சவங்கள விட்டு கொடுக்காம பாத்துக்கிட்டாங்க பாருங்க, அது ஒரு நல்ல குணம் தான். நீ ரொம்ப மாறி இருக்க தேமொழி. வாழ்க்கை கத்து கொடுத்த பாடம். நான் தப்பு பண்ணிருக்கேன் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் விவரம் தெரியாம தான் பண்ணிருக்கேன். இப்ப கொஞ்சம் உலக அனுபவம் கிடைச்ச உடனே எவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமா நான் நடந்திருக்கேனே எனக்கே என்ன பத்தி சிரிப்பா வருது. சின்ன பிள்ளைத்தனமா அந்த வீட்டுல சண்டை போடுவேன், அது இப்ப நினைச்சு பார்த்தா சீப்பா தெரியுது எனக்கு. நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது. குழம்பு வைக்க சொல்லுவாங்க, நான் போய் எல்லாருக்கும் குழம்பு வைக்கணுமா அப்படின்னு எனக்கு வரும் பாருங்க ஒரு கோவம். அதை இப்ப நினைச்சு பார்த்தா சே அற்ப வேலை, போனா ஒரு குழம்பு வச்சிருக்கலாம், அதை போய் பெருசுப்படுத்தி அந்த குடும்பத்துக்கு சண்டை மூட்டி நான் வச்ச குழம்பு நீ சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமா அல்பத்தனமா நடந்து சே இதே ஞானம் அப்ப இருந்திருக்க கூடாதான்னு எனக்கு தோணுது. உண்மையிலே நீ ரொம்ப மாறி இருக்க தேன்மொழி. அப்படியா?
ஆமா. அப்புறம் நான் உன்கிட்ட நிறைய பேச நினைச்சேன். என்ன? முன்னாடி நடந்ததா உன் வாயால கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் அதுதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு தூக்கமே வரல நைட் எல்லாம். என்ன தெரிஞ்சுக்கணும்? சரி, நீ சேர்மாவை எப்போ எப்படி பார்த்த? அதுவா? ஆ, சொல்லு. அது சரி, சேர்மாக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? நான் பிளஸ் 2 படிச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் அங்கதானே இருந்தேன். நீ என்ன பார்க்கவே இல்லையா? இல்ல, நான் பார்க்கல. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுச்சுது. சத்தியமா எனக்கும் அப்படி தோணுச்சுது. நான் உன் முகத்தை குறுக்குறுன்னு பார்த்து ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுதான் நானும் தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஆனா நான் பார்த்திருக்கேன், ஆனா பார்த்த ஞாபகம் இல்ல. சரி, அதை விடு. சேர்மா கல்யாணத்தோட நீ எங்க இருந்த? எங்க ஊரு தான். ஆனா கிராமத்து ஒரு பழக்கம். தூரத்து கல்யாணத்து வீட்டுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களாம் அனுப்ப மாட்டாங்க. ஆனா உனக்கு சேர்மானா உசுறு தானே? ஆமா, அன்னைக்கு நான் ஒரு வேலை பார்த்தேன். எங்க ஊர்ல தெருவுல கூட விட மாட்டாங்க. 6 மணினா வீட்டை விட்டு வெளியில விட மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை எல்லாம் வீட்டை விட்டு வெளியில வரவே கூடாது. 6 மணிக்கு அப்புறம் அறவே பொம்பளை பிள்ளைங்க வெளியில வரக்கூடாது. அப்போ ஆமா, மாமா கல்யாணத்து அன்னைக்கு எனக்கு ஸ்கூல் தான் எனக்கு இருந்தது. 12 படிச்சிட்டு இருக்க. குட்டி பொண்ணா இருப்பல. சரி சொல்லு. சரி, கல்யாணத்து அப்புறம் சொல்லி முதல்ல சேர்மா நீ எப்ப பார்த்த, எப்படி பார்த்த? 11 ஆனுவல் டேக்கு தானே மாமா பேசுறதுக்கு வந்தாரு. ஆமா, அன்னைக்கு நானும் வந்திருந்தேன். உங்களை பார்க்கல, மாமா பார்த்தேன். மாமா பேச்சு எனக்கு அன்னைக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது. மாமா கிட்ட உதவி கேட்டா கண்டிப்பா செய்வார்னு ஒரு தைரியம் கொடுத்தது. அப்பெல்லாம் நான் ரொம்ப குள்ளமா இருப்பேன். இப்பவும் அப்படிதான் இருக்க. இல்ல, அப்ப ரொம்ப குள்ளமா இருப்பேன். ஆமா, மாமா பேசி முடிச்சோன்னா ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் மாமா கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக அல மோதிக்கிட்டு போனாங்க. எனக்கும் மாமா கிட்ட எப்படியாவது கையெழுத்து வாங்கணும்னு ஆசை. ஆனா நான் குள்ளமாச்சே, எப்பலாமோ நுழைஞ்சு நுழைஞ்சு பார்த்தேன், முடியல. ஆனா மாமா பார்க்க முடிஞ்சது. மாமா அவ்வளோ ஹைட் வெயிட்டா அப்படி இருந்தாரு. ஆமா, அவர் என்னோட ஹைட். ஆமா, மாமா கிட்ட எப்படியாவது கையெழுத்து வாங்கணுங்கிற ஆசை எனக்கு. அதனால நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். பக்கத்துல நெருங்க கூட முடியல. பரவ நான் தான் குள்ளமாச்சே, அப்படி நுழைஞ்சு 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 கடைசில மாமா காலுக்குள்ளே போயிட்டேன். பரவ பார்த்தா மாமா ஒரு ஒத்த வரல வச்சு என்ன தூக்கிட்டாரு. உங்களே மாதிரிதான் ஸ்கூலே சிரிச்சு போச்சு. பொதுவே சேர்மாக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது உன்ன மாதிரி கியூட்டா இருந்தா ரொம்ப பிடிக்கும். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, எனக்கு பொண்ணு தாண்டா பிறக்கணும்னு சொல்லுவாரு. அதுலயும் பொம்பளை பிள்ளைங்க துருன்னு சேட்டை பண்ணுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சேர்மாக்கு உன்னை பிடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தூக்கி என்ன பாப்பா வேணும் உனக்கு அப்படின்னு மாமா கேட்டாரு. நானும் கண்ணை துருத்திக்கிட்டே மாமா உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல வேணும்னு கேட்டேன். ஏன்னா எங்க கிளாஸ்ல யாருமே மாமா கிட்ட கையெழுத்து வாங்கல. அந்த கையெழுத்தை வச்சு கிளாஸ் ஃபுல்லா நான் பந்தா பண்ணலாம்னு நினைச்சேன். சேட்டக்காரி. ஆமா, மாமாவும் அப்படிதான் சொன்னாரு. என்ன மாமா தூக்கிட்டு இருந்த பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. எத்தனை சிரிச்சாலும் மாமா எனக்கு கீழே இறக்கி விடவே இல்ல. மாமா நான் ஏதோ 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு நினைச்சுக்கிட்டு என்ன தூக்கி வச்சிருந்தாரு. ஆமா, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பிள்ளைங்க சொன்னாங்களா, மாமாக்கு ஒண்ணுமே ஓடல. மாமா ஐயோ சாரிமா, நீ ஏதோ 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு நினைச்சு தூக்கிட்டே அப்படின்னு சொன்னாரு. ஆனா எனக்கு அந்த பாசம் பிடிச்சிருந்தது. திரும்ப எப்படியாவது மாமாவை பார்க்கணும் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால மாமா மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு ஸ்கூல் காம்பவுண்ட் பக்கத்துல வந்துகிட்டு இருந்தாரு. இந்த மாமா கிட்ட எப்படியாவது பேசணுமே. இந்த மாமா நினைச்சா என்ன காப்பாத்த முடியும். ஏன்னா மாமா மிலிட்டரி மேன், துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாரு. டிபிக்கல் எல்லாத்தையும் சுட்டு போட்டுருவாரு. மாமா கிட்ட உதவி கேட்கறதா நல்லது. வெளி உலகமே தெரியாதனால மிலிட்டரி மேனா நினைச்சா நம்ம அம்மா அப்பாவை கண்டிக்க முடியும். அப்படி இப்படி நினைச்சிட்டேன். அது அந்த ஊருக்கு தகுந்த மாதிரியும் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரியும் நான் அப்படி யோசிச்சேன். மிலிட்டரி மாமா, மிலிட்டரி மாமா. என்னமோ தெரியல, எனக்கு அந்த மாமா பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை, ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ஒரு பாசம். ஏனே தெரியல, அது வரைக்கும் எனக்கு யார் மேலேயும் அப்படி ஒரு பாசம் வந்ததே இல்லை. ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கேன். அவர் மேல எனக்கு அவ்வளோ பாசம். திரும்ப எனக்கு அவரை பார்க்கணும் போல இருந்தது. அதனால அவர் ஸ்கூல் கேட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கும் போதே அவரை மடக்கி பிடிச்சேன். இவன் எங்க போனா? ஒருவேளை தண்ணிக்குள்ளே ரொம்ப அடிச்சு இங்க விழுந்து கிடக்கானா என்ன? ஐயோ, கையோட கூட்டுட்டாது போனா இல்லையே. சர்மா, எங்கடா போன? உனக்கு காணணும், எனக்கு பதட்டம் ஆகி போச்சு. என்னடா தன்னை ஓவரா அடிச்சாமா. இதுக்கு போல குடிக்காதுன்னு சொல்லிட்டு போனேன். வரது நானாயிட்டா போது குடிச்சிட்டேன். கண்ணும் தெரிஞ்சது, கண்ணே தெரியல சர்மா. சரிவா, ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். சரி, என்கிட்ட வா.
சாரி சார்மா. சரி சரி ஒண்ணு இல்ல, இங்க வா. இனிமேல் குடிக்காதடா. எனக்கு சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். எனக்கு தலையே சுத்துது சார்மா. சரி வா. மில்ட்ரிக்கார மாமா, மில்ட்ரிக்கார மாமா, குரல் கேட்க ஆளை காணோம். மாமா இங்க பாருங்க. பாப்பா என்னம்மா? நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னதான் பார்க்க வந்தியா? ஆமா, உங்களை தான் பார்க்க வந்தேன். நீங்க மிலிட்டரி மேன் தானே? ஆ ஆமாம்மா. நீங்க தானே அந்த துப்பாக்கி வச்சு அப்படின்னு சுடுவீங்க? ஆமாம்மா. நான் புக்ல படிச்சிருக்கேனே. அப்போ நேர்ல பார்த்தது இல்லையா? இல்லையே, நான் பார்க்கலையே. நீங்க துப்பாக்கி வச்சு சுடுவீங்களா? ஆ லடாக்ல வச்சு சுடுவேன். லடாக்குனா? காஷ்மீர் பக்கம் இருக்குது. ஓ, அப்போ நீங்க துப்பாக்கி வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா. ஏன் இவ்வளவு ஆர்வமா கேட்க? அந்த துப்பாக்கி வச்சு நீங்க நிறைய பேரை சுடுவீங்களா? நிறைய பேர் சுடணும்னா? ஆமா, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன் எல்லாத்தையும் சுட்டுருவீங்களா? என்ன பாப்பா சொல்ற? ஆமா, அவையில சுட்டுருவீங்களா? நான் சொல்றேன், நானும் மிலிட்டரி மேன் தான். அது ஒண்ணு இல்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லை. அப்படியா? ஐயோ, இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா நான் டாக்டர் ஆயிடுவேன். அப்ப நான் இவருக்கு ஊசி போடுறேன், சரியா? இந்த பொண்ணு என்னமோ சொல்ல வருது. இங்க பாரு, நான் நீ குட்டி பொண்ணு நினைச்சுதான் அங்க வச்சு தூக்கிட்டேன். சாரிமா, நீ 11th படிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, இப்ப 11th முடிக்க போறேன். இன்னும் 2-3 நாள் தான், அப்புறம் நான் 12th போயிடுவேன். நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். அது ஒரு பேச்சுல தெரியுது. பேச்சுல பேசின பொண்ணு நீ தானே? நான் தான் பேசுனேன். அப்போ அந்த கல்யாண கதை சொன்னதே நான் தான். இந்த வருஷம் லீவ் விட்டனே எனக்கு கல்யாணம் வைக்க போறாவலாம் எங்க வீட்ல. அதுக்கு தான் எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணனை சுட சொன்னேன். அவங்கள நீங்க சுட்டுட்டேன்னா வீச்சு செத்து போயிருவே. அப்புறம் நான் பாட்டுல உட்காந்து படிக்கலாம்ல. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கல்ல. ஐயோ, இந்த பொண்ணு என்னமோ சொல்ற? அதான் எங்க தெருல ஒரு பையன் இருக்காமல, அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறாவலாம். நீ குட்டி பொண்ணுமா? ஆமா, குட்டி பொண்ணுதான். அதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஐயோ, இந்த மாமா கிட்ட ஏதாவது உதவி வேணுமா உனக்கு? ஆமா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். நீ வந்ததுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவன் ஒருத்த அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதை அவளை வளர சொல்லி அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லுங்க. ஆமா. என்னம்மா என்னையா மாமா மாமான்னு கூப்பிடுத? எனக்கு என்னமோ தெரியல, உங்களை மாமான்னு கூப்பிடதா பிடிச்சிருக்கு. சரிம்மா. நீங்க துப்பாக்கி வச்சு சுட்டுறீங்களா? இந்த பாரு, உனக்கு கல்யாணம் நடக்காது. இந்த மாமா இருக்கல, நிஜமாவா? இந்த பொண்ணு ரொம்ப நம்புறாளே. சரி, நீ எங்க இருக்க? இங்கதான், நம்ம பெரிய கோயில் இருக்குல்ல, அந்த தெருவே. அங்க 2 தெரு தள்ளி நான் இருக்கேன். அங்க எங்க இருக்க? நீ யார் மகா? எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? அந்த ரோட்டு கடை வச்சிருக்கவள அவிய. சரி, மாமாவும் கல்யாணத்தை நிப்பாட்டியது சரியா? நீ நல்லா படி, நீ டாக்டருக்கு படிக்கணும். டாக்டருக்கு படிக்க போறேனா? உனக்கு அவ்வளவு ஆசையா? நான் டாக்டருக்கு படிக்கதா இருந்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ உங்க அம்மா அப்பா போட சொல்லும் போதே தெரிஞ்சது. நீ படி, நிறைய படி. மலைய கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிருங்களே. கண்டிப்பா இந்த மாமா நிப்பாட்டுறேன், சரியா? சரிங்க மாமா, நான் நாளைக்கு உங்களை பார்க்க வரட்டா? இந்த பொண்ணு என்ன இவ்வளவு பாசம் வைக்குது, எதுக்குமா? என்னமோ தெரியல, உங்ககிட்ட எனக்கு பேசணும் போல இருக்கு. என்கிட்ட இருக்கா? அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஓ, சரி, நம்ம நாளைக்கு பேசலாம். சரிங்க மாமா, டாடா மாமா. டாட்டாமா. நாளைக்கு மாமா பார்க்க கண்டிப்பா வருவியா? நான் கண்டிப்பா வந்துருவேன். நம்ம அந்த பழைய குற்றாலத்துக்கு போமா? சரிம்மா, நீ வந்துருவியா? கண்டிப்பா வந்துருவேன் மாமா. நான் காலையில 8 மணிக்கே வந்துருவேன். ஏன்னா 9 மணிக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துருவீங்களா? 7 மணிக்கே வா. ஆமா, அப்பனா உங்க கூட நான் நிறைய இருப்பேன்ல, அதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் ஸ்கூல் விட்டு 4 மணிக்கு ஸ்கூல் விட்டுறோம். அப்புறம் உங்க கூட நான் வரேன். சரிம்மா. சரிங்க மாமா, டாடா மாமா. சரிம்மா. என் கையில வந்து படுத்திருக்க. என்னன்னு தெரியல மாமா, எங்க அம்மா அப்பா எனக்கு பிடிக்கல, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க உங்க கையில படுத்திருக்காங்க. அவன் என் தம்பி. சரி. மாமா இருக்கேம்மா, நீ தைரியமா போயிட்டு வா. நாளைக்கு நம்ம வந்து பேசலாம். சரிங்க மாமா. என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா என் கை மேல படுத்திருக்கோம். எப்பவுமே நீங்க என் கூட இருப்பீங்கல்ல? ஓ, கூடயே நான் இருப்பேன். எங்க வா, கூப்பிட்டு
சொன்ன நம்பிக்கையோட ஓடி வருது. மாமா நாளைக்கு மாமா பார்க்க வரணும்னா கண்டிப்பா வருவேன் மாமா. டாடா மாமா. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரை நல்லா பாத்துக்கோங்க. நான் பெரிய பிள்ளையா இருந்தா அவருக்கு ஊசி போடுறேன். நீ தான் அவனுக்கு ஊசி போடணும் சரியா? கண்டிப்பா. அவனை நீ தான் நல்லா பார்க்கணும் சரியா? சரி. அவனை பத்திரமா பாத்துக்க. சரிங்க மாமா. சேட்டை ரொம்ப பண்ணுவான், பாத்துக்க. அதெல்லாம் ஊசி போட்டா சரியாயிரும் மாமா. கண்டிப்பா ஊசி போட்டு விட்டணும். சரி மாமா, நேரேட்டு பை. பாய். வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. டேய் ஏன்டா இப்படி இருக்க? ஏனே இப்ப அந்த பொண்ணு உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன், இப்படி போதையில இருக்க. அதெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன் சார்மா. போடா. டேய் அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ஏதோ பாசம் வருதுடா. உனக்கு யார் மேலதான் பாசம் வராது? இல்லடா, அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ பாசம் வருதுடா, அது வருதுடா. அல்லாத அவ எந்த சீமையில இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு நான் வாங்கிட்டு ஒப்படைச்சிருவேன். சாரி சாரி சர்மா. அன்னைக்கு மட்டும் நான் போதையில் இல்லாம இருந்தா அன்னைக்கே நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னை இவ்வளவு கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன். இப்படி உன் வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிக்கிற அளவுக்கு நான் பண்ணிருக்க மாட்டேன். உன் வாழ்க்கை நாசமனா போனது என் பங்கு இருக்குது. என் நண்பன் உன் வாழ்க்கையை நல்லா ஆக்குன்னு நினைச்சா நான் நாசமனாக்கி வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிடு. நான் நினைச்சிருந்தா உனக்கும் கீசருக்கும் டைவர்ஸ் ஆகாம பார்த்துருக்கலாம். ஆனா நான் எப்ப டைவர்ஸ் கிடைக்கணும் இப்படி பண்ணுனேன். உன் மேல உள்ள கோவமா உன் மேல உள்ள பொறாமையா என்னன்னு எனக்கு தெரியல. டைவர்ஸ் கொடுத்த மாட்டேன்னு நினைச்சிட்டேன். என் சேர்மா உன்னை வாழ வைக்கணும்னு நினைச்சா நான் அதை நாசவனாக்கி விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருடு சேர்மா, என்ன மன்னிச்சிரு சேர்மா. சரி, முடிஞ்சது நினைச்சியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அவர் கூட ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன். எங்க மெட்ரிக் அம்முக்கே தெரியும் நான் அது அவருக்கு தம்பி எல்லாமே. ஆனா என்ன காட்டிலும் அவர் உன் மேல அதிக பாசத்தோட இருந்திருக்காருன்னு உன்னை அவர் பொழியாதானே நினைச்சிருக்கணும். உன் மேல எவ்வளவு அன்பு இருந்திருக்கணும். நண்பா என்ன மன்னிச்சிருடா. அன்னைக்கு நீ கூட என் முகத்தை பார்க்கலையா? இல்ல, நீங்க அவர் தோல்ல நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. நான் உங்க முகத்தை சுத்தமா பார்க்கல. அதுக்கப்புறம் எப்பமாவது பார்த்திருக்கியா? ஒரு நாளே ஒரு பிளஸ் டூ படிக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் நீ பாட்ட போறேன்னு சொன்னா அப்ப கூட நான் கூட தானே இருந்தேன். ஆனா நான் உன்னை பார்க்கவே இல்லையே. எனக்கும் தெரியல. நான் கொஞ்சம் அடித்தடியில் நின்றுட்டு இருந்தேன், அதனால பார்த்திருக்க மாட்டேனா என்னமோ. வீதி சரி, அவர் கல்யாணத்துக்கு வந்தே வரலையா? வந்தேன், ராத்திரி வந்தேன். ராத்திரி வந்தியா? ஊரே தூங்கினதுக்கு அப்புறம் நானும் தங்கமொழியும் திருட்டுத்தனமா வந்தோம். எனக்கும் தங்கமொழிக்கு எப்பவுமே வீட்டு மொட்டை மாடில தூங்குறது பழக்கம். அதே மாதிரி நாங்க தூங்குற மாதிரி செட் பண்ணிட்டு நானும் அவளும் தரமாமா வீட்டுக்கு வந்தோம். சேர்மத்தர மாமாவை எப்படியாவது பார்த்து விஷ் பண்ணிடணும் அப்படிங்கக்காக நைட்டே வந்தேன். அப்படின்னா எத்தனை மணிக்கு வந்த? எங்க ஊர்ல 7 மணிக்கு ஒரு குத்து இருட்டாயிரும். அது மழைக்காடுங்கிறதுனால மர செடிதான் இருக்கும், லைட் வெளிச்சம்லாம் இருக்காது. அப்படிதான் நானும் தங்க முடியும் அங்க வந்தோம். அப்பதான் ஒரு கோட்டி நாய் வேண்டாத வேலை பார்த்து விட்டுட்டேன். அப்புறம் செர்மோ பத்தியா என்ன? அந்த கொட்டி நாய் பார்க்க கூடாத வேலையை பார்த்துச்சு. அதனால நான் இதுகிட்ட வீட்டுக்கு போயிட்டேன்.
புள்ள எப்படியாவது பார்க்க வந்துருவேன்னு சொன்னா வரலையே. இல்ல, நாளைக்கு தாலி கட்டுறதுக்கு புள்ளைய கூட்டிட்டு தான் போகணும். அந்த புள்ள இல்லாம நான் தாலி கட்டுறதா? ஆஹா, அவ தாலி எடுத்து கொடுத்துதான் நான் தாலி கட்டுவேன். என் பொக்கிஸ் அவ, என் சொத்தே அவதான். அவ தாலி எடுத்து கொடுத்துதான் நான் தாலி கட்டுவேன். சரிம்மா. டேய், காலம் வர தூங்குடா. நீ என்ன வேலை பார்த்துருக்க? வா தூங்க, வா. நான் பெட்டு கிடக்கு பாரு, போய் தூங்கு போ. சரிம்மா. என்னடா ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணிட்டே என்ன? சரிம்மா. சரிம்மா. என்னடா என்னாச்சுது? டேய், என்னடா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்க? சரிம்மா. 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 ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்க. நாளைக்கு கல்யாணம் சொல்லிருக்கா இல்லையா? டேய், எனக்கு எல்லாமே நீதான்டா. டேய், இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, உனக்கு ஒண்ணு எனக்கு தாங்க முடியாதுன்னு தெரியும்ல. டேய், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு வச்சிருக்கேன்டா. அதுல மண்ணள்ளி போட்டுறாதடா. இங்க பாரு, நாளைக்கு நான் உனக்கு காமிப்பேன். இங்க பாரு, நான் என்னெல்லாமோ கனவு கண்டுட்டு இருக்கேன். நீ என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? சேமு, சேமு, என்னடா? சேமு, நான் தப்பு பண்ணிட்டேன் சேமு. எனக்கு பயமா இருக்கு. ஒவ்வொரு காரங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, பயமா இருக்கு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? சேமு, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சேமு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? போத தலைக்கு ஏறி போச்சுது. அதனால சரிமா, சரிமா, மன்னிச்சு சரிமா. என்ன வேணா 2 அடி அடிச்சிரு, என்ன அடிச்சிரு சரிமா. சரி, என்ன பண்ண அதை சொல்லு. இல்ல, நீ என்ன ஆடி அப்பதானே சொல்லுவேன். என்ன ஆடி சரிமா, என்ன ஆடி சரிமா.